வணக்கம் மக்களே. இன்றைக்கி அரசியல் செய்தியில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் 5 அமைச்சர்கள் பதவி காலி. ஸோ இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள், அதாவது முக்கிய அமைச்சர்களான மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், ஸோ இவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதோடு சேர்த்து அதிமுகவில் 2 அமைச்சர்களும் சேர்த்து இதில் இருக்காங்க. ஏன்னா திமுக மூத்த அமைச்சர்களுடைய தங்களுடைய அமைச்சர் பதவியை காப்பாற்றிக்கொள்ள நேற்று ஒரு நாள் மட்டுமே கால அவகாசம் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா KKSR ராமச்சந்திரன் அவர்கள் மட்டும் தன் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மீது பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இதை விசாரணை நடத்தி வராங்க. ஸோ இந்த விசாரணை பார்த்திங்கன்னா வழக்கு கொடுக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா தன் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது மனு மூலியமாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம். ஸோ அந்த டேட் பார்த்திங்கன்னா நேற்றோட முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரியசாமி நீதிமன்றத்தில் முக்கியமாக மாற்றியிருக்காங்க கூட சொல்லப்படலாம். ஸோ கையகளவுமாக ஒரு ஆதாரங்களோடு சிக்கியிருக்காங்க. அண்டு பொன்முடி அவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. மேலும் இன்னொரு வழக்கு தீர்ப்பு ஆகிடுச்சுன்னா 5 ஆண்டுகள், ஓகேங்களா, இன்னும் 2 ஆண்டுகள் சேர்த்து மொத்தம் 5 ஆண்டுகளாக சிறை தண்டனை வழங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது, ஓகேங்களா. மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.